இந்தியன் மார்க்கெட்ட விட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஈஸியா? எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? இல்ல எல்லாத்துக்குமே அப்படி தெரியுதா? எனக்கு என்னமோ இந்தியன் மார்க்கெட்ட விட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஈஸின்ற மாரி தான் தெரியுது. ஒருவேளை இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி அதுல ரொம்ப லாஸ் ஆனனால எனக்கு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் டிஃபரெண்ட்டா தெரியுதோ? இப்ப நான் எப்படி இந்தியன் மார்க்கெட்க்கு புதுசா வர்றப்ப எனக்கு ஈஸியா தெரிஞ்சுச்சு இந்தியன் மார்க்கெட். போக போக கஷ்டமா இருந்துச்சு. அது மாரி தான் இப்ப ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஸ்டார்ட்டிங்ல ஈஸியா இருக்கும். போக போக கஷ்டமா இருக்குமோ? ஒரே குழப்பமா இருக்கு. என்னான்னே தெரியல. இந்தியன் மார்க்கெட்ல எஸ்எல் போடாம ட்ரேட் பண்ணா அந்த என்ட்ரிக்கான அமௌண்ட் மட்டும் தான் லாஸ் ஆகும். சேம் இதே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல எஸ்எல் வைக்காம ட்ரேட் பண்ணா அவங்க மொத்த கேபிட்டலும் வாஷ் அவுட் ஆயிரும். அது 1,00,000 இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி. இந்தியன் மார்க்கெட்ல நியூஸ் டயத்துல ட்ரேட் பண்ணா நம்ம ட்ரேடை கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் தூரத்துல போய் ஸ்டாப் ஆயிரும். இதுவே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல நியூஸ் டயத்துல ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சா நம்ம எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிற இடத்துல எக்ஸிட் ஆனா கூட ரொம்ப தள்ளி போய் தான் எக்ஸிட் ஆகுமா? ஓ, இதுக்கு பேர் தான் ஸ்லிப்பேஜா? ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்லாம் இருக்குன்றாங்க. அப்படின்னா என்ன? எனக்கு மட்டும் தான் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்தோடனே ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஈஸியா தெரியுதா இல்ல எல்லாத்துக்கும் அப்படி தெரியுதா? இந்த மாதிரி எல்லாம் தாட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஏன் இந்தியன் மார்க்கெட்டை விட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ரொம்ப ஈஸியா தெரியுது இப்படின்னு சொல்லி உங்களுக்கு தாட்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரியான தாட்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்குமே இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. இப்போ இந்த வீடியோவை இந்தியன் மார்க்கெட்ல மட்டுமே ட்ரேட் பண்ற ஒரு ட்ரேடர் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிரிப்பாக தான் இருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு நீங்க இன்னும் போகல, அதனால உங்களுக்கு இந்தியன் மார்க்கெட்டை பற்றி மட்டும்தான் தெரியும். அதனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் தான் பெஸ்ட்டா தெரியும். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு போனா ஏன் இவன் ஈஸின்னு சொல்றான், இதுவே ஈஸியா தானே இருக்கு, அப்படிலாம் உங்களுக்கு தாட்ஸ் இருக்கும். அப்படி இல்லாம இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆனவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஈஸியாவே புரியும். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இது இப்போ நான் சொல்ல போறத ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் என்ன சொல்றேன் போறேன்ட்டு. இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா யோசிச்சிருப்பாங்க அண்ட் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நான் என்னன்னா இந்தியன் மார்க்கெட்ல இருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு மாறுறப்ப நான் பார்த்தீங்கன்னா இப்போ 2 மார்க்கெட்டுமே தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் மார்க்கெட்டுமே பண்றேன், ஃபாரெக்ஸும் பண்றேன். இந்தியன் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் மட்டும்தான், ஆப்ஷன் பையிங் பார்த்தீங்கன்னா பண்றது கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணி ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறப்ப இந்த தாட் பார்த்தீங்கன்னா எனக்குமே தோணி இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, டேய் இந்தியன் மார்க்கெட்டை விட ஃபாரெக்ஸ் மார்க்கெட் ஈஸியாக இருக்குடா, ரொம்ப நம்ம அனலைசிஸ் பண்ண மாதிரிலாம் நடக்குதுடா ஈஸியா அப்பெல்லாம் நான் சொல்லி ஃபோன் பண்ணிலாம் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னு சொல்லி எனக்கு அப்போ புரியல. போக போக தான் எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துருவோம். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னோட ஓன் தாட்டை தான் சொல்கிறேன். ஏன்னா நான் எப்படி இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஏன் நான் ஷிஃப்ட் ஆனேன், இந்த ரீசன்ஸ்னால தானே நான் ஷிஃப்ட் ஆகிருப்பேன். இதுதான் எனக்கு டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சுச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் அது உங்களுக்கும் ஈஸியாக புரியும். நம்ம பார்த்தீங்கன்னா அந்த புக்கில் இருக்க மாதிரி இப்படி போனோம்னா சரியாக புரியாது. ஓகேவா? நான் சொல்கிறேன், இது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா அதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா லாட் சைஸு. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம 1 லாட்டு 2 லாட்டு இப்படி தான் போட முடியும். ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்த வரைக்கும் 1 லாட்டும் போடலாம், 0.001 லாட் இந்த மாதிரியும் போடலாம். இப்போ நிறையா ஃபாரெக்ஸ் புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.001 தர்றதில்லை, அந்த லாட் சைஸ் தர்றதில்லை. ஆனால் 0.01 தராங்க. ஓகேவா? அந்த 1 லாட்லேயுமே ரொம்ப கம்மியாக இருக்கும்ல, அந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு லாட் எடுத்துக்கலாம். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. 1 லாட்னா 1 லாட்டு தான் எடுக்க முடியும், 2 லாட் 2 தான் எடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 1 லாட்டுக்குள்ளேயுமே எடுத்துக்கலாம். நம்ம இப்படி எடுக்கிறனால என்ன ஆகும்னா நம்ம மணி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக லாஸ் ஆகாது. ஏன்னா நம்ம கம்மியான லாட் போடுறனால நம்ம பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக பண்ணுறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. செகண்ட் ரீசன் என்னன்னா மணி. இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு லாட் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேங்க் நிஃப்டி எடுத்துக்காங்க. இப்போலாம் லாட் சைஸை கூட்டிட்டாங்க அண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மந்த்லி கான்ட்ராக்ட் தான் போயிட்டுருக்கு. அதனால ஒரு கான்ட்ராக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த மணிலே எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுலேயே பார்த்தீங்கன்னா 900 ரூபாய்க்கிட்ட இருக்குது ப்ரீமியம். பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கணும்னா மினிமம் உங்களுக்கு 20K மேலே ஆகுது. இப்போ பேங்க் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டா இப்போ 1 லாட்டுக்கு உங்களுக்கு 20K ஆகுது பேங்க் நிஃப்டியில். சேம் இதே பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் கிரிப்டோலலாம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.01 லாட் தானே எடுப்பீங்க. அப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பிட்காயினில் நீங்கள் ஒரு 0.01 லாட் எடுக்கணும்னா உங்களுக்கு $2 தான் ஆகும். $2 மீன்ஸ் ஒரு 180 ரூபா, 190 ரூபா, 200 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். அப்போ 200 ரூபா இருந்தாவே நீங்கள் அங்கே ஒரு லாட்டு 0.01 லாட் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே 20,000 30,000 தேவை.
இதெல்லாம் சொல்கிறேன்ட்டு நான் ஃபாரெக்ஸை ப்ரொமோஷன் பண்ணுறேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்க ட்ராபேக்கை நான் அடுத்து சொல்கிறேன். நான் இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல வரல. தயவு செஞ்சு அதை அப்படி நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்குது நான் மாறினதுக்கு. க்ரீக்ஸு. இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய தொல்லை. பொதுவாகவே ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க்கு. ஓகேவா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு சார்ட் அனாலிசிஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா சடனாக ஃபேக் மூவ் கொடுப்பாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் உள்ளே வந்து பை அண்ட் செல் பண்ணுவாங்க. இவங்க எல்லாத்தையும் தாண்டி ஃபேக் மூவ் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட என்ட்ரி எடுக்கணும் கரெக்டாக அனாலிசிஸ் பண்ணி. நம்ம என்ட்ரி வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப நாள் கூட ஆகும். சில என்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் வெயிட் பண்ணி எடுத்துருக்கிறதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் எடுத்துருக்கிறப்ப ஃபேக் மூவ்லாம் நடக்கும் பார்த்துருக்கீங்களா. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு என்ட்ரி எடுப்போம். இதில் இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்து கரெக்டாக அந்த என்ட்ரி போகிறப்ப இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸ் என்ன பண்ணும் தெரியுமா? ஆப்ஷன் பையராக இருக்கிறப்ப சொல்கிறேன். இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸ் என்ன பண்ணுன்னா நம்மளோட டார்கெட் போய் அடித்தாலுமே இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸோட டைம் டிகே இருக்குல்ல, இந்த டைம் டிகே இருக்கனால நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ராஃபிட்டுமே வராது. சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டே வராது, லாஸ் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா நான் ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக சொல்லுவேன் நான் ஷிஃப்ட் ஆனதுக்கு. ஏன்னா நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னு இங்கேருந்து இங்கே வரைக்கும் மார்க்கெட் போகுதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க. இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு வேளை போயிடுச்சு, இல்லை எஸ்எல் அடிக்குதோ இல்லை டார்கெட் ஹிட் ஆகுதோ. இன்கேஸ் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ப்ராஃபிட் அப்படியே கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீக்ஸ் எந்த ப்ராப்ளமே இருக்கவே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா மணி, லாட் சைஸ் இதெல்லாம் தாண்டி நான் ஃபாரெக்ஸுக்கு போனதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசனாக இருக்குது இது. ஏன்னா நம்ம எல்லா நேரமுமே செல்லிங் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நமக்கு பார்த்தீங்கன்னா பையிங்கில் வர அளவுக்கு செல்லிங்கில் ப்ராஃபிட் வராது கண்டிப்பாக. ஏன்னா பையிங்கில் வந்து நமக்கு நிறையாவே ப்ராஃபிட் வரும். நம்ம ஈஸியாக பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். செல் அப்படி கிடையாது. ரொம்ப ஸ்ட்ராட்டஜி பண்ணி ரொம்ப அனாலிசிஸ் பண்ணணும். இதை தாண்டி இதுக்குள்ளேயே இருக்கணும், மார்க்கெட்டு இந்த சரௌண்டிங்குள்ளேயே இருக்கணும்லாம் சொல்லி பார்க்கணும். ஆனால் பையிங் அப்படி கிடையாது. நமக்கு இஷ்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் வருமா, ஓகே போடுன்னு சொல்லி போட்டுடலாம். செல்லிங்க்கு நமக்கு நிறைய அமௌண்ட் தேவை, பையிங்க்கு கொஞ்சம் அமௌண்ட் இருந்தால் போதும். அதனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சது பையிங் தான் பிடிச்சிச்சு. ஆனால் இந்த க்ரீக்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் நான் பையிங் சைடு போகிறது கிடையாது. எனக்கு போக போக தான் தெரிஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதனால தான் நம்ம லாஸ் பண்ணுறோமா? நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம அனாலிசிஸ் காரணம் கிடையாது, இந்த க்ரீக்ஸ் தான் காரணம்னு சொல்லியே போக போக தான் நான் ரியலைஸ் பண்ணனே. ஸோ நீங்களும் தயவு செஞ்சு ரியலைஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி. ஏன்னா நீங்கள் என்ன தான் கரெக்டாக பண்ணாலும் என்ன தான் அனாலிசிஸ் பண்ணாலும் உங்களோட கரெக்டான டார்கெட் கிட்டானா கூட சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் டிகே இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாக வரும், சம்டைம்ஸ் ப்ராஃபிட்டே வராது, லாஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைமிங் அண்ட் லிக்விடிட்டி. ஏன்னா இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:15 3:30 வரைக்கும் இருக்கும். ஆனால் ஃபாரெக்ஸ் பொறுத்தளவுக்கு 24/7 பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லி நினைப்போம், ஆனால் அது அப்படி கிடையாது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துலேருந்து இந்த நேரத்துக்குள்ளே தான் லிக்விடிட்டி இருக்கும். அதனால எல்லா நேரத்திலும் நம்ம போட்டு என்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. அங்கவும் ஒரு பர்டிகுலர் டைமில் தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா மொமெண்டமாக இருக்கும். அண்ட் அங்கே லிக்விடிட்டி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கனால சைட்வேஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா போகாது. எங்கேயாச்சும் மொமெண்டம் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அடிக்கடி. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் அப்படி கிடையாது, அதிகபட்சம் சைட்வேஸில் தான் போகும். எப்பயாச்சும் தான் மொமெண்டம் வரும் இந்தியன் மார்க்கெட்டில். இப்போ ஸ்லிப்பேஜஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. இப்போ நம்ம என்ட்ரியோ இல்லை எக்ஸிட்டோ நம்ம ஒரு பர்டிகுலராக இப்போ ஒரு 100 ரூபா இருக்குன்னு வைங்களேன், 100 ரூபாவில் என்ட்ரி எடுக்கிறோம், இல்லை 100 ரூபா வந்தோன்னே எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறோன்னா நம்ம அந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் தள்ளி போய் எக்ஸிக்யூட் ஆயிரும். ஒரு 102 ரூபாவில் எக்ஸிக்யூட் ஆயிரும், இல்லைனா 98 ரூபா. இந்த மாதிரி நமக்கு அது செல்ல ஆரம்பிச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கீழே வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். இதே நம்ம பைக்கு போகிறோம்னா 100 ரூபாலேருந்து 102 ரூபாவில் இப்போ எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்போ நமக்கு 2 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அங்கேயே போயிடும். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் நடக்கும் சின்ன இதெல்லாம். ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப ஹையாக நடக்கும், நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்லிப்பேஜ் நடக்கும். இது மூலியமாக நமக்கு என்ன ஆகும்னா நம்ம கேபிட்டலே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா பாதி வாஷ் அவுட் ஆகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில். ஏன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் ரொம்பவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியூஸ் டயத்தில் இருக்கட்டும் இல்லை நார்மலாகவே ரொம்ப வொலட்டைலாக இருக்கும். இதில் நியூஸ் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வொலட்டைலாக இருக்கும். அப்போ நீங்கள் எக்ஸிட் ஆகணும்னு சொல்லி நினச்சா கூட அது கொஞ்சம் தள்ளி போய் தான் எக்ஸிட் ஆகும். இன்கேஸ் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருந்தா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் அடிக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்தோடனே என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே போய் நிற்கிதோ அங்கே தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு அடிக்கும். 100 ரூபாயில் என்ட்ரி எடுத்து 95 ரூபாய்க்கு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்கன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ 95 ரூபாய்க்கிட்ட வந்தோடனே நெக்ஸ்ட் மார்க்கெட் அந்த ஸ்பீடில் வொலட்டைலாக இறங்குது இல்லை, அங்கேருந்து நெக்ஸ்ட் மார்க்கெட் எங்கே போய் நிற்கிதோ அங்கே தான் உங்களுக்கு எக்ஸிட் ஆகும். அது ஒரு வேளை 85 ரூபாவில் போய் நின்னா உங்களுக்கு 85 ரூபாவில் எக்ஸிட் ஆகும், இல்லை 80 ரூபாவில் போய் நின்னா 80 ரூபாவில் எக்ஸிட் ஆகும், இல்லை 95 ரூபாவில் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல 94 ரூபா 93 ரூபாவில் நின்னாலுமே உங்களுக்கு எக்ஸிட் ஆயிரும். பொதுவாக நார்மல் டேஸில் அப்படி தான் எக்ஸிட் ஆகும். கம்மியாக தான் 95 ரூபானா ஒரு 94 ரூபா இல்லைன்னா 95 ரூபாயிலே எக்ஸிட் ஆயிரும். ஏன்னா அப்போ வொலட்டைல் இருக்காது. நியூஸ் டயத்தில் இது அதிகமாக இருக்கனால சடனாக மொமெண்டம் வரனால
ரொம்ப வேகமாக இருக்கும்ல, அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லிப்பேஜுங்கிறது அங்கே அதிகமாகவே நடக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை விட ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் அதிகமாகவே நடக்கும். நெக்ஸ்ட் புரோக்கர் சார்ஜ். இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப் எடுத்துக்கிட்டிங்கன்னு ₹50 கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 50-55 கிட்ட பண்ணுறாங்க ஒரு என்ட்ரிக்கு. ஓகேவா? இப்போ ஃபாரெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே என்னன்னா நிறைய அக்கௌண்ட் இருக்கும். அங்கே ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு, ஜீரோ அக்கௌண்ட்டு, இந்த மாதிரிலாம் நிறைய அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் இப்போ ஜீரோ அக்கௌண்ட்லாம் செலக்ட் பண்ணணும்னா உங்களுக்கு மினிமம் அதில் வந்து $100 $50 இருக்கணும்னு சொல்லி கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபிக்ஸ்டாக இருக்காது. ஒரு சில புரோக்கர்ஸுக்கு இது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா $50 இருந்தால் போதும், நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஒரு சில புரோக்கர்ஸ் வந்து $100 இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த $50 போட்டால் அப்படி எடுக்க முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. $50 நீங்கள் போட்டு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா என்ன, ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்பீங்க. ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா ட்ரேடு, அதுலேருந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹100 என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களை ₹95 இறக்கி விடுவாங்க ட்ரேடில். ஓகேவா? அப்போ அந்த 95, 96, 97, 98, 99, 100. ஓகேவா? இந்த ₹5 தாண்டி நீங்கள் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, ₹101 வரும் பாருங்க. அந்த ₹1 தான் உங்கள் ப்ராஃபிட்டு. ஆனால் அந்த ₹95 இந்த ₹5 வந்துச்சுல்ல, அந்த ₹5 ப்ரோக்கரேஜுக்கு போயிருமா? அப்போ 100க்கு மேலே வர்றது பூரா உங்களுக்கு தான். இன்கேஸ் ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் உங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் என்ட்ரி ₹100 எடுத்திருக்கீங்களா, ₹120 டார்கெட் வச்சுருக்கீங்களா, அப்போ ₹95 இறக்கி விட்ருப்பாங்க. ₹95லேருந்து ₹100 தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த ₹5 அவங்களுக்கு ப்ரோக்கரேஜுக்கு போயிடும். மீதி இருக்க ₹20 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். இதில் பொறுத்தளவுக்கு என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஃபுல் அமௌண்ட் ப்ராஃபிட் வந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் உங்களை இறக்கி விடுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இறக்கி விடுவாங்க தள்ளி. அதாவது இறக்கி விடுறது மீன்ஸ் உங்கள் ட்ரேடில் நீங்கள் என்ட்ரி எடுத்த பொசிஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா பொசிஷன் பார்த்தீங்கன்னா லாக் ஆகும். வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இப்படி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். இது ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்டு. ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா நேராக பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்தீங்களோ அங்கேயே பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க. இங்கேருந்து என்னன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரேடுக்கு உண்டான ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவாங்க அவங்க. இது நார்மலாக இந்தியன் மார்க்கெட்டில் நடக்கிற மாதிரி தான் நடக்கும். அண்ட் சேம் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்னா மினிமம் ₹1500 இருந்தால் நம்ம அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே ஜீரோ பேலன்ஸ்னா நம்ம ஒரு ₹500 இல்லை ₹200 அப்படி போட்டு கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஏன் இப்போ இந்தியன் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கப்ப ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு போனேன்னு சொல்லி அதையும் சொல்லிட்டேன். இந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்னால தான் நான் போனேன். அதுதான் மெயின் ரீசனே. ஃபஸ்ட்டு லார்ஜ் சைஸு இதெல்லாம் செகண்டரி. அந்த ஆப்ஷன் கிரீக்ஸ்னால தான் நான் போனேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இப்போ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபாரெக்ஸ் தான் பெஸ்ட்டாக தெரியும். ஓகேவா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஃபாரெக்ஸில் இருக்க ட்ராபேக் என்னன்னா, இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு ₹50,000 வச்சு ட்ரேட் பண்ண போகிறீங்க. ஓகேவா? உங்கள் அக்கௌண்ட்டில் ₹50,000 இருக்குது. நீங்கள் ஒரு ப்ரீமியம் செலக்ட் பண்ணி ₹20,000 செலக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இங்கே என்ன நடக்கும்னா, நீங்கள் ₹20,000 செலக்ட் பண்ணிட்டீங்களா, மிச்சம் ₹30,000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். ₹20,000 பார்த்தீங்கன்னா லாக் ஆயிரும். இப்போ ட்ரேடில் நீங்கள் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக 0.5 கிட்ட லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ₹20,000 மட்டும்தான் லாஸ் ஆகும். மிச்சம் இருக்க அந்த ₹30,000 பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இதுவே அதே 50,000 நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் வச்சு பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க, அதே ₹20,000 பார்த்தீங்கன்னா ஒரு லாட் புக் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க. இப்போ அங்கே என்ன நடக்கும்னா ₹20,000 கிட்ட உங்கள் லாஸ் வந்தோடனையும் அப்படியே ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அப்படி ஸ்டாப் ஆகாது. 20,000லேருந்து 25,000 30,000 போய் உங்ககிட்ட இருக்க எவ்வளோ கேபிட்டல் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்களோ அது எல்லாமே வாஷ் அவுட் ஆயிரும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, 20,000த்தில் எஸ்எல் போட்டு வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஒருவேளை எஸ்எல் போடாமல் நீங்கள் அப்படியே வச்சுருக்கீங்க, பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தீங்கன்னா மொத்த கேபிட்டலும் போயிடும். இப்போ ஒரு ₹50,000 கிட்ட வச்சுருக்கீங்கல்ல, ₹50,000 கிட்ட வந்தோன்னு என்ன நடக்கும்னா ஒரு அலாட் கொடுப்பாங்க. உங்கள் கேபிட்டல் காலியாக போகுது, சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் போடுங்கன்னு சொல்லி. இங்கே என்ன நடக்கும்னா நீங்கள் விட்டுட்டீங்கன்னு வைங்க, அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா பொசிஷன் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகி போயிடும். அப்போ உங்கள் 50,000 பார்த்தீங்கன்னா அப்படியே போயிடும். ஆனால் இந்தியன் மார்க்கெட்டில் ₹20,000 லாஸில் இருக்கிறப்ப நீங்கள் விட்டுருந்தீங்கன்னா கூட 20,000 தாண்டாது, அப்படியே தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு எக்ஸ்பைரி டேயில் எடுத்து 0.5லேருந்து சடனாக அது ஒரு ₹200 போகுதுன்னு வைங்க, உங்களுக்கு திருப்பி ப்ராஃபிட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் இங்கே எப்படி கிடையாது. லாஸ் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு லெவலுக்கு மேலே அவங்களே பொசிஷனை க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. அப்போ உங்களுக்கு லாஸ் ஆனது தான் முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ராபேக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேபிட்டலாக வாஷ் அவுட் பண்ணுறது ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இதுதான் ரீசனு. ஃபாரெக்ஸை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக எஸ்எல் போட்டே ஆகணும். எஸ்எல் போடலன்னா இதுதான் நடக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் இதை பற்றி ஒரு நல்ல ஐடியா இருக்கும். இந்தியன் மார்க்கெட்னா என்ன, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன, இந்தியன் மார்க்கெட்டில் அது ஏன் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நிறைய பேர் ஷிஃப்ட் ஆகிறாங்க, அண்ட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்க ட்ராபேக் என்ன, இந்தியன் மார்க்கெட்டில் இருக்க ட்ராபேக் என்ன, ப்ளஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆன ஒருத்தராக இருந்தால்
மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க ஏன் இந்தியன் மார்க்கெட்ல இருந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு ஷிஃப்ட் ஆனீங்கன்னு சொல்லி, இல்ல நான் 2 மார்க்கெட்லயுமே பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் மார்க்கெட்லயும் பண்றேன், ஃபாரெக்ஸ்லயும் பண்றேன் அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கெட்லயுமே தான் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் ஷிஃப்ட் ஆனதுக்கு ரீசனும் சொல்லிட்டேன். ஆப்ஷன் க்ரீக்ஸ்னால தான் நான் ஷிஃப்ட் ஆனேன். அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்தேன்னா டார்கெட்டே ஹிட் ஆனாலும் ப்ராஃபிட் வராது, லாஸ் தான் வரும். இதில் அப்படி கிடையாது. இதனால எனக்கு ஒரு எமோஷனல் பார்த்தீங்கன்னா இங்கே கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா ஒரு என்ட்ரி எடுக்கிறப்ப நம்ம நிறையா பார்த்து தான் என்ட்ரி எடுக்கணும். இதில் இந்த ஆப்ஷன் க்ரீக்ஸையும் பார்த்து என்ட்ரி எடுக்கிற மாதிரியே இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இங்கே வர்றப்ப எனக்கு ஆப்ஷன் க்ரீக்ஸ் பிரச்சனை இல்லாதங்கிறனால எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரெஷர் கம்மி. நான் வந்து ஃபேக் மூவ்ஸை மட்டும் ஃபைன் பண்ணால் போதும். மற்றபடி நம்ம என்ட்ரி ப்ராப்பராக எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் இந்தியன் மார்க்கெட்லேருந்து ஆப்ஷன் பைக்கிங் பண்ணாமல் விட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்தேன். இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி செல்லிங் மட்டும்தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஓன் தாட்டை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் ஃபீல் பண்ணதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் இப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. ஃபாரெக்ஸுக்கு போங்க, இந்தியனை விட்டுருங்க, இல்லை இந்தியனுக்கு போங்க, ஃபாரெக்ஸை விட்டுருங்கன்னு சொல்லி எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாது. நீங்கள் எதில் பண்ணுறீங்களோ அதிலே பண்ணுங்கள். நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஓனாக டிசிஷன் எடுங்க. இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் எந்த டிசிஷனையும் எடுக்காதீங்க. நீங்கள் ஓனாக உங்கள் டிசிஷனை எடுங்க. ஏன்னா காசு உங்கள் காசு, உங்கள் காசுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நான் சொல்ல வேண்டியது என்னோட கடமை, அதை நான் சொல்லிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா 2 மார்க்கெட்டுக்கு உள்ள நல்லது அண்ட் கெட்டது. ஸோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் கைஸ், ஹாப்பி ட்ரேடிங்.